மும்பை டு நாகர்கோவில் ரயில் பயணம். நான் முதன்முறையாக மும்பையில் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று இருந்தேன். மும்பையில் இருந்து நாகர்கோவில் ரயிலில் குளிர்சாதன பெட்டியில் டிக்கெட் புக் பண்ண வரும்போது உறவினர்கள் கூட வந்தேன். போகும்போது தனியாக போறேன் என்று நினைத்து வருந்தினேன். உண்மையில் மும்பை எனக்கு ரொம்ப பிடித்துவிட்டது. அங்கே இருந்த மக்கள் சுதந்திரமாக ஓட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். சரி, மறுபடியும் வருவேன் என்று உறவினர்களிடம் கூறிவிட்டு ரயிலில் ஏறினேன். என்னுடைய சீட்டில் வேறு ஒரு பெண் அமர்ந்து இருந்தாள். அவங்க தமிழ் பொண்ணு மாதிரி இருந்தாங்க. ஒருவேளை ஹிந்திகாரியா இருப்பாள. இவளிடம் எப்படி கேட்க, நமக்கு வேற ஹிந்தி தெரியாது. இங்கிலீஷ் அரைகுறை சரி பேசி பார்க்கும் என்று சிஸ்டர் மை சீட் என்று சொன்ன. அவள் சாரி என்று எழும்பி நின்றாள். நானும் பேக் வைத்துவிட்டு உட்கார்ந்தேன். அவளது போன் அடித்தது. அதுவும் தமிழ் பாடல் வைத்து இருந்தாள். அன்பே அன்பே கொள்ளாது ஜீன்ஸ் படம் பாடல். கட் பண்ணிவிட்டு அவள் பேக் எடுத்தாள். நான் அவளிடம் அக்கா நீங்க தமிழா என்று கேட்டான். அவள் ஆமா தம்பி என்று சொன்னாள். நான் உங்கள் ஹிந்திகாரி நினைச்சிட்ட அக்கா சாரி என்றேன். அவள் சிரித்து கொண்டே என்னை பார்த்தா அப்படியா தெரிது என்று கேட்டாள். நான் ஆமா அக்கா என்று சொன்ன. சரி உட்காருங்க என்று சொன்ன அவளும் உட்கார்ந்தா. அவள் நானும் உங்கள ஹிந்திக்காரன் நினைச்ச என்று சொன்னா. என்ன அக்கா நானே கருவாயன் மாதிரி இருக்க என்னை பார்த்தா அப்படியா தெரிது என்று கேட்டேன். அவள் ஆமா ஆமா என்று சொன்னா. என் சீட்டு ஸ்லிப்பர் பின்னாடி போனும். அவ ஏதோ ஒரு ஸ்டேஷன் சொன்னா கல்யாண் நினைக்க. அதுக்கு அப்புறம் கூட்டம் இருக்காது, நான் என் சீட்டுக்கு போறன் என்று சொன்னாள். நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். அவளை பற்றி சொல்லணும்னா வயது 48 இருக்கும். புதுநிறம் குட்டையாதான் இருப்பா. முலைகள் 2 பெரிதாக தொங்கியது. அவள் சுடிதாரில் இருந்தாள். கொஞ்சம் நேரம் எங்களை பற்றி அறிமுகம் செய்து கொண்டு பேசினோம். அவள் உறவினர் திருமணத்துக்கு போறன், 2 வாரம் அங்கேதான் என்று கூறினாள். நானும் சரி அக்கா சாப்பிடலாமா என்று கேட்டேன். அவள் நீ எதுவும் சாப்பாடு வைத்து இருக்கியா என்று கேட்டாள். இல்லை வாங்களும் உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வரட்டா என்று கேட்டேன். அவள் இல்லை இல்லை நான் கொண்டு வந்து இருக்க, வா நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம் என்று இட்லியை எடுதாதாள். 2 பேரும் சாப்பிட்டு முடித்தோம். அவளிடம் அக்கா நீங்க இங்கே இருக்கலாம்லா என்று கேட்டேன். அவள் இல்லை தூங்க முடியாது என்று சொன்னாள். நான் சரி அப்போது தூங்கும் போது மட்டும் அங்கே போங்க, காலையில் இங்க வாங்க என்று சொன்னே. அவள் சரி சரி எனக்கு நேரம் போகும் வாரன் என்று கிளம்பினாள். பேக் எடுத்தாள். அக்கா இது இங்கே இருக்கட்டும் என்று சொன்ன. உங்க ஹேண்ட் பேக் மட்டும் எடுத்துட்டு போங்க என்று சொன்ன. அவள் ஆமா போய்ட்டு மறுபடி இங்கே தான வரப்போறன். சரி என்று கிளம்பினாள். நானும் வாரன், உங்களை அங்கே விட்டுட்டு வாரன் என்று கேட்டேன். அவள் சிரித்து கொண்டே வா வா அப்படியே சைட் அடிச்சிக்கோ, எவ்வளவு நேரம்தான் ஒரே இடத்துல இருப்ப என்று நக்கல் அடித்தாள். நான் சிரித்து கொண்டும் அடிச்சிட்டா போச்சு என்று சொன்ன. சரி வா என்று சொன்னால் அவள் பின்னால் போகும்போது குண்டு அங்கும் இங்கும் ஆடியது. என் சுண்ணி வேற பார்த்துவிட்டு சும்மா இருக்க முடியல. அப்போது தான் அவள் குண்டியில் என் சுண்ணியை விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அவளுக்கு சீட்டு மேலே இருந்தது. சரிடா நீ போ தூங்கு, நான் காலையில் வாரன் என்று சொன்னாள். சரி அக்கா எதுவும் தேவைனா போன் பண்ணுங்க என்று சொன்ன. அவள் சரி உன் நம்பர் தா என்று வாங்கி எனக்கு மிஸ்ட் கால் பண்ணா. நானும் எனது சீட்டுக்கு போட்ட. அவள் குண்டியையும் அவளது கண்களையும் நினைத்து கொண்டு அப்படியே தூங்கினேன். அடுத்த நாள் காலையில் எழும்பி அவளை நினைத்து பாத்ரூமில் கை அடித்துவிட்டு மறுபடியும் படுத்தேன். அவளிடமிருந்து 6 மணிக்கு போன் வந்தது. என்ன சார் எழும்பிட்டீங்களா என்று கேட்டாள். நான் ஆமா மேடம் நீங்க என்று கேட்டேன். டே தூக்கமே வரல, இரு அங்கே வாரேன், பிரஸ்லா பேக்ல இருக்கு. சரி அக்கா வாங்க என்றேன். அவளும் வந்தாள். பிரஷ் ஆகிட்டு என் பக்கத்தில் அமர்ந்தாள். எனக்கு சைடு சீட்டு என்பதால் எனது பக்கத்தில் யாரும் இல்லை. நானும் அவளும் எதிராக அமர்ந்தோம். அடுத்த ஸ்டேஷன்ல டீ குடிக்கும். என்னால டீ குடிக்காம இருக்க முடியாது, நான் ஒரு டீ காபி பைத்தியம் என்று சொன்ன.
அவள் கை கொடு என்றாள். நானும் கொடுத்தேன். ஏன் அக்கா என்று கேட்டேன். நீ என் இனம், நானும் அப்படித்தான் என்று சொன்னாள். நாங்கள் டீ குடிக்க இறங்கினோம். அப்படியே டீ குடித்துவிட்டு எனது கண்கள் சைட் அடிக்க ஆரம்பித்தது. எனது பக்கத்தில் ஒரு ஆண்டி டி ஷர்ட் போட்டு பிரா போடாமல் முலைகளை பிட்டாக வைத்து இருந்தாள். நான் அவளது கண்களை பார்த்தேன், புருவங்களை பார்த்து ரசித்து அப்படியே முலைகளை பார்த்து கொண்டு இருந்தேன். அவள் சார் பார்த்து அவள் புருஷன் பார்த்துற போறான் என்று சொன்னாள். நான் அவளை யாரு பார்த்தா என்று சொல்லி மலுப்பினேன். டே நடிக்காதா, நான் உன் வயசு தாண்டி தான் வந்து இருக்கன் என்று சொன்னாள். நான் சிரித்து கொண்டு சரி சரி, அது அப்படித்தான் விடு அக்கா என்றேன். போக போக எங்கள் பேச்சு ரொம்ப நெருக்கமாக போனது. அவள் நீ யாரையும் லவ் பண்ணுறியா என்று கேட்டாள். இல்லை என்றேன். செக்ஸ் பண்ணி இருக்கியா என்று கேட்டாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா இப்படி ஓப்பனா கேட்குற என்று கேட்டேன். அவள் சொல்லு என்று சொன்னாள். நான் இல்லை என்று சொன்ன. ஏன் அக்கா என்று கேட்க, அதா நீ அவளை அப்படி பார்த்தாலே தெரியுது என்று சொன்னாள். நான் சிரித்தேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொன்னாள். நான் மெதுவாக பண்ணும் அக்கா, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான் பார்களும் என்று கிண்டல் அடித்தேன். அவள் டே ஐஸ் வைக்காத போ என்றாள். நான் ஆமா, உங்களுக்கு என்ன இப்போது கூட ஜம்முன்னு இருக்கீங்க என்று சொன்னே. அவள் சிரித்தாள். சரி, ரொம்ப வலியாத வா போகும் என்று சீட்டில் அமர்ந்தோம். கால்களை எதிர் எதிர் நீட்டி இருந்தோம். அவளை கொண்டு இருந்தேன். எனக்கு சுண்ணி தூக்கியது. அவள் அதை கவனித்துவிட்டால் கண்களால் சைகை காட்டி சிரித்தாள். படக்கென்று அதில் கால்களை தூக்கி போட்டு சிரித்தாள். நான் எனது கால்களை மடக்கி அவள் கால்களை பிடித்து விடுவது போல் நடித்தேன். சரி, பாத்ரூமில் போய்ட்டு கை அடிச்சிட வேண்டியது தான் என்று நினைத்து இரு அக்கா, பாத்ரூம் போய்ட்டு வாரன் என்று கிளம்பினேன். அவள் இரு, நானும் வாரன் என்று சொன்னாள். என்னடா கை அடிக்கலாம் பார்த்தா இவ வேற வாரா என்று நினைத்து சரி வா அக்கா என்றேன். அவள் பாத்ரூம் போனா, நான் பக்கத்தில் இருந்தேன். கதவை திறந்தால் வெளியே வராமல் எட்டி பார்த்தா நான் மட்டும் இருந்தேன். உள்ளே வா என்று அழைத்தால் என்னடா நம்ம இவளை நினைத்து கை அடிக்கலாம் வந்தா, இப்போது குண்டியை அடிக்கலாம் போல சிரித்து கொண்டே யாரும் இருக்காங்கள பார்த்துவிட்டு படக்கென்று உள்ளே போனேன். அவளை பார்த்து சிரித்தேன். என்னடா அப்படி பார்க்க என்றால், எனக்கு அவளை நெருக்கமாக பார்த்ததும் ஆசை அதிகமானதும் அவள் முலையை அமுக்கி அமுக்கி கசக்கி எடுத்து கட்டி அணைத்து உதட்டில் முத்தம் கொடுத்தேன். அவளுக்கு என் மேல் ஆசை இருந்தது போல அவளும் என் உதடுகளை கவ்வி இழுத்தாள். என் சுண்ணியில் கை வைத்து தடவி கொண்டு முத்தம் கொடுத்தாள். அவளது சுடிதார் பேண்டில் கைவிட்டு சட்டியோடு புண்டையை தடவி பார்த்தேன். கொஞ்சம் நச நசனு இருந்தது. அப்படியே சட்டிக்குள் கைவிட்டு புண்டையை தேய்த்தேன். அவளது கூதியில் நிறைய மூடி நல்ல தேய்த்து விரலை விட்டு குடைந்து அவளை சூடு ஏத்தினேன். அவள் எனது பேண்ட் இறக்கி சட்டியை இறக்கிய சுண்ணியை வெளியே எடுத்தாள். அவளுக்கு விந்தணு வரப்போகுது, நீ சீக்கிரம் உள்ளே விடு என்று சொன்னாள். நான் அவளதுமான பேண்ட் சட்டியை அவளது கால் மூட்டு வரை இறக்கி அவள் கால்களையும் விரித்தாள். நான் எனது சுண்ணியை எடுத்து அவளது கூதிக்கு நேராக வைத்து உள்ளே விட்டேன். நான் மெதுவாக இடுப்பை தூக்கி உள்ளே தள்ளினேன். எனது சுண்ணி அவளது கூதியில் இருந்து வெளியே வந்தது. அவள் எனது சுண்ணியை பிடித்து அவளது கூதியில் விட்டு இப்படி குத்து என்று சிரித்தாள். நான் அவளது குண்டியை பிடித்து அமுக்கிக் கொண்டு இடுப்பை தூக்கி தூக்கி குத்தினேன். அவள் எனது சுண்ணி வெளியே வரமால் அவள் கூதியில் விட்டு விட்டு தள்ளினாள். ரயிலில் ஆட்டமும் அவளின் முலைகள் ஆட்டமும் நான் அவளது கூதியில் தூக்கி தூக்கி அடிக்கும் சுகம் செமையாக இருந்ததுடன் கொஞ்சம் நேரத்தில் அவளது கூதியில் தண்ணீர் வடிந்தது. உடனே என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள். சீக்கிரம் குத்து, உன் சுண்ணில இருந்து தண்ணீர் வர வை, யாராவது வந்திர போறாங்க என்றாள். நான் வேகமாக 10 குத்து குத்தி இருப்பேன். அதற்குள்ளே என் சுண்ணியில இருந்து தண்ணீர் வந்தது. அப்படியே அவளது குண்டியை பிசைந்து கொண்டு தண்ணியை அவளது கூதியில் விட்டு உதட்டை கவ்வினேன். எனது சுண்ணியை வெளியே எடுத்தேன். அவள் சிரித்தாள். சரி நீ போ, நான் பின்னாடியே வாரன் என்று கூறினாள்.
நான் எனது சுண்ணியை கழுவி துடைத்து விட்டேன். அவள் கீழே உட்கார்ந்து கூதியை கழுவினாள். நான் கதவை மெதுவாக திறந்து பார்த்தேன். வெளியே ஒரு வயதான அம்மா நின்று கொண்டு இருந்தாள். நான் கதவை மூடிவிட்டேன். மறுபடியும் எதிரே இருந்த கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அந்த வயதான பெண் அந்த பாத்ரூம் போனாங்க. நான் மெதுவாக வெளியே வந்துவிட்டேன். 2 நிமிடம் கழித்து அவளுக்கு போன் பண்ணினேன். இப்போது ஒரு ஸ்டேஷன் வரும், அப்போது நீ இறங்கி அந்த வழியாக நமது சீட்டுக்கு வாங்க என்று சொன்னேன். அவளும் மெதுவாக இறங்கி ஒன்று தெரியாத பாப்பா மாதிரி இறங்கி வந்து என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே நடந்து வந்தாள். நானும் சிரித்துக்கொண்டே முலைகளை ரசித்தேன். 2 பேரும் டீ குடித்தோம். அதன் பிறகு எங்களது பேச்சு காமம் காதல் பற்றி மாறியது. நம்ம நைட்டு 7 மணிக்கு போய் சேர்ந்து விடுவோம். அதற்கு அப்புறம் என்னை மறந்திருவலா என்று கிண்டல் அடித்தாள். என் அக்காவா, எப்படி மறப்பேன் என்று சிரித்தேன். அடுத்தது என்ன நடந்தது என்று அடுத்த பதிவில் தொடர்கிறேன்.